தாமோதரன், அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்களா? அவங்கள நீங்க நேரடியாக பாத்தீங்களா யாராவது? அதாவது தற்பொழுது நாம் நின்று கொள்ளும் இந்த இடமானது கிழக்கு கடற்கரை சாலை பகுதி அமைந்துள்ள கூபாத்தூர் கிராமத்தில் நின்று கொள்கிறோம். இந்த பகுதியில் தான் 129 அதிமுக சேர்ந்த எம்எல்ஏக்களும் இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிய வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு 8:30 மணி அளவில் மாமல்லபுரம் டிஎஸ்பி உமாபதி இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார். அவர் இங்கு தங்கியுள்ள எம்எல்ஏக்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று இங்கே சூழ்ந்துள்ள அதிமுக பிரமுகர்கள் கேட்டிருந்தார். ஆனால் அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இங்கு உள்ள பொதுமக்களும் உள்ளே அனுமதிக்கப்பட நிலை ஏற்படுகிறது. இந்நிலையில் தற்போது நீங்கள் அந்த காட்சியில் நேரடியாக பார்க்கலாம். இங்கு உள்ள பொதுமக்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று இங்கு சூழ்ந்துள்ள அதிமுக பிரமுகர்கள் கேட்டுள்ளனர். ஆனால் இங்கு உள்ள பொதுமக்களும் உள்ளே அனுமதிக்கப்படாத சூழ்நிலை இங்கு ஏற்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை 6:30 மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்ட ஏடிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார். அவருடன் வட்டாட்சியர் ராமசுந்தரம் உடன் இருந்தார். அவர்கள் உள்ளே சென்று தனித்தனியாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களை நேரில் சந்தித்ததாகவும் நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர்கள் கூறப்பட்டுள்ள வாக்குமூலத்தை வருகின்ற 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். ஹைதிரி, தாமோதரன், அவர்களை சிறை வைக்கப்பட்டதாக சொல்லப்படுதே, அது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இன்று காலை 11 மணி அளவில் செய்யாறு தொகுதி எம்எல்ஏ நம்மிடம் பேசினார். தூசி மோகன் அவர்கள், இங்கு நாங்கள் யாருடைய கட்டாயத்தின் பேரும் தங்க வைக்கப்படவில்லை, எங்களுடைய தொலைபேசி எண்களும் அணைக்கப்படவில்லை, அது அனைத்தும் செயல்பாட்டிலே உள்ளது. தொடர்ந்து இங்கே நாங்கள் நாட்களாக தங்கியிருப்பதாலும் எங்களுடைய குடும்பத்தாருடன் நாங்கள் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். அதே நிலையில் இங்கு தங்கியுள்ள பெண் எம்எல்ஏக்களும் முழு பாதுகாப்பு கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்நிலையில் நாங்கள் சென்னையில் இருந்தபொழுது எங்களுக்கு கொலை மிரட்டல் வந்த காரணத்தினாலே நாங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறோம் என்று நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஹைரேன், தாமோதரன், ஏடிஜிபி பார்த்துட்டு போனதாக சொல்றாங்க. அங்க என்ன நிலவரம் தாமோதரன்? அங்க என்ன நடக்குது? அதாவது அவர் காலையில் 6:30 மணி நேரம் உள்ளே சென்றிருந்தார். அவர் வெளியே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அவர் உள்ளே ஒவ்வொரு எம்எல்ஏக்களிடமும் தனி அறையில் அவர்கள் சொல்ல ஒரு தனி படிவம் எழுதப்பட்டு அதில் அவர்கள் கையெழுத்துமிட்டுள்ளனர். அதை ஒட்டுமொத்தமாக சீல் வைத்து இங்கே ஏடிஎஸ்பி வெளியே கொண்டு வந்துள்ளார். அதாவது எத்தனை எம்எல்ஏக்கள் நாங்கள் ஆலோசித்துள்ளோம் என்ற ஒரு விவரம் நமக்கு தெரியப்படவில்லை. வட்டாட்சியர் நாம் முயற்சி செய்த போது வட்டாட்சியர் நம்மளுக்கு பேச மறுத்துள்ளார். இதனில் ஏடிஎஸ் மட்டுமே நமக்கு பேசியிருந்தார். அதாவது எம்எல்ஏக்கள் நாங்கள் பேசியுள்ளோம், அவர்கள் விருப்பத்தின் பேரில் இங்கே தங்கியுள்ளனர். வருகின்ற 13ஆம் தேதி கட்டாயமாக அவர்கள் எழுதி கொடுத்த படிவத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்போம் என்று நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார். ஹைரேன், தாமோதரன், எம்எல்ஏக்கு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளன? அதாவது இங்கு 4 நாட்களாக தங்கியுள்ள எம்எல்ஏக்களுக்கு முழு சுதந்திரமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளனர். தாங்கள் சென்னையில் இருக்கும்பொழுது முழுக்க காரில் மட்டுமே செல்வதாகவும் இங்கு வந்து 4 நாட்களாக நாங்கள் இந்த பகுதி முழுக்க சைக்கிளில் செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுமின்றி நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், எங்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பும் முழு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது என்று தெரிவித்துள்ளனர். தாமோதரன், உங்கள் அருகில் உள்ள பொதுமக்கள் யாரிடம் பேச முடியுமா? கண்டிப்பா இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் கண்டிப்பாக நம்ம பேசலாம். இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் தகவல் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே எத்தனை நாளாக நீங்கள் இருக்கீங்க, இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை நிலவுது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இங்கே நான் இப்போ தான் வந்தேன். நான் சொல்லுவார் இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை நிலவுது? 4 நாட்களாக இங்கே தங்கியிருக்காங்க. இவங்க தங்கியிருக்கனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது? அது இங்கே கிட்டத்தட்ட இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஏன்னா பொதுமக்கள் நாங்கள் பப்ளிக் யாருமே அந்த அளவுக்கு சுதந்திரமாக போக முடியல, வர முடியல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்களுக்கு உண்மையாலுமே எம்எல்ஏக்கள் வெளியூர்லேருந்து இங்கே தங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி உண்மையாலுமே வெளியூரில் நாங்கள் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஏன் சட்டசபை கூட்டினாங்க கண்டிப்பாக எம்எல்ஏக்கள் எல்லாருமே கண்டிப்பாக வர போகிறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க இங்கே இருக்கிற இந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு அவங்க இடத்த போய் சந்திக்கலாமே. அதாவது 4 நாட்களாக தான் இந்த இடத்துல இருக்க தெரு விளக்குகள் அணைக்கப்பட்டதா இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அப்படிதான் நடந்திருக்கா உண்மையாலே? ஆமாம், இங்கே தெரு விளக்கு கண்டினியூஸாக எழுதிட்டு இருக்கோம். இப்போ இவங்க தங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தெரு விளக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்ததாக கேள்விப்பட்டேன்.
அதை கேள்விப்பட்டு தான் டிவியில் பார்த்துட்டு இங்கே நான் வந்தது 10 மணிக்கா. நன்றி சார். அதாவது இந்த பகுதியில் பொதுமக்கள் தொடர்ந்து இந்த எம்எல்ஏக்கள் தங்கிய ஒரு காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய தெருவிளக்குகள் உடைக்கப்பட்டு அதே சமயம் இந்த பகுதியில் மின்வெட்டுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் தெரிய வருகிறது. ஐரேன். தாமோதரன், இதுவரைக்கும் அந்த ஊர் பிரபலமா இதுவரைக்கும் தெரிஞ்சதில்ல, இப்ப பிரபலமா தெரியறதுக்கு அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அதாவது ஈசிஆர், அதாவது கிழக்கு கடற்கரை சாலை பகுதி எடுத்துக்கொண்டால் கோவளம், மகாபலிபுரம், மரக்காணம், பாண்டிச்சேரி இப்படி என்றுதான் பெயர் மிக பிரபலமாக உள்ளது. ஆனால் இன்று இந்த 129 அதிமுக சேர்ந்த எம்எல்ஏக்களும் இங்கு தங்கியிருப்பதால் கிழக்கு கடற்கரை பகுதி அமைந்துள்ள கூவாத்தூர் பகுதி மிகவும் பிரபலமாகிறது. ஏனென்றால் இங்கு அதிகப்படியான ஊடகங்கள் வந்திருப்பதாலும் தொடர்ந்து 2 நாட்களாக காவல்துறை வருவதாலும் இந்த கூவாத்தூர் கிராமமானது மிகுந்த பெரிய பெயர் ஏற்பட்டுள்ளது. ஐரின்.